பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது தொடர்பாக விஜயகாந்தை இன்று இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் சந்தித்தனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு இன்று காலை 11 மணி அளவில் அனைத்து இஸ்லாமிய அரசியல் கட்சிகளின் கூட்டு இயக்கம் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, SDPI தலைவர் தெஹ்லான் பாக்கவி, மறுமலர்ச்சி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தலைவர் உமர் ஃபாரூக் ஆகியோர் சென்று விஜயகாந்தை சந்தித்தனர். 10 நிமிட சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜவாஹிருல்லா, பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது தொடர்பாக விஜயகாந்திடம் ஆதரவு கோரியதாகவும் தங்களின் கோரிக்கையை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இன்று கோயம்பேடில் உள்ள தேமுதிகவினுடைய தலைமையகத்திலே சந்தித்திருக்கின்றோம். எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதங்கத்தை, கோரிக்கைகளை, பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பான மனநிலையை அவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றோம். முஸ்லிம் சமூகத்தினுடைய இந்த கோரிக்கைக்கு நிச்சயமாக தேமுதிக ஆதரவாக செயல்படும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள்.